இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஷீட்டில் 9422 கேரட் 24 கேரட் பார்த்தீங்கன்னா 10254 இருக்குது. பெங்களூர் ரிஃபைனரிஸ் இதே பெங்களூர் ரிஃபைனரிஸில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஒரு பெண்டன்ட் கிடைக்கும் இன்றைக்கி. நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே அமேசானில் வந்து கோல்டு பெண்டன்ட் 22 கேரட் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 11364 போட்டிருக்கு. இது வந்து 24 கேரட் கோல்டு. இது 10,227க்கு வந்து நீங்கள் எஸ்பிஐ கார்டு வழியாக வாங்கலாம். அதே நீங்கள் பெங்களூர் ரிஃபைனரியில் போனீங்க அதுக்கும் இருக்குது. ஈவன் பெங்களூர் ரிஃபைனரிக்கும் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 22,873 இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 rupees டிஸ்கவுண்ட். ஸோ நீங்கள் இது வந்து 2 grams வாங்குறதுக்கு 1 gram வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியல் வரும். ஸோ இது வந்து நீங்கள் எம்எம்டிசி இல்லை முத்தூத் இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து எஸ்பிஐ கார்டுக்கு அமேசானுக்கு கொஞ்சம் ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா ஆகுது. பட் ஆனால் ஜிஎஸ்டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு தி ஷாப் இந்த கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே தான் வருது. 1 gramனு போட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எம்எம்டிசி பிஏஎம்பியில் வந்து 10,700 இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. வேறு நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10,200 முத்தூத்தில் பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து 10,227. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அந்த கோல்டு ரேட்லேயே கிடைக்கிறது. ஜிஎஸ்டி அண்ட் மேக்கிங் சார்ஜ் பெண்டன்ட் இது நீங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் இது பெண்டன்ட் கணக்கில் தான் வரும். நாளைக்கு வந்து நீங்கள் ஈவன் லேண்ட் எதான வாங்கணும்னா காயின் வந்து எடுக்க மாட்டாங்க பேங்க்கில் லோன் கொடுக்கறதுக்கு. பட் இந்த மாதிரி பெண்டண்ட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது லோனுக்கும் யூஸ் ஆகும். நாளைக்கு வந்து இதை நீங்கள் எந்த செயின்லேயும் போட்டுக்கலாம். இது ஒரு காயின் ரேட்டுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பெண்டன்ட்டு. அதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 11,364 எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு 10,277. இதுக்கு வந்து 500 கேஷ்பேக். ஸோ 10,000 அமேசான் ஐசிஐசிஐ பேங்க் எடுத்திங்கன்னா அது ஒரு 600 rupees கம்மி. 10,700 கிட்ட வரும். பட் ஸ்டில் வெளியில் வாங்குகிற காயினோட 24 கேரட் வந்து இது கம்மியாக தான் இருக்கும். இது பட் நீங்கள் வேறு பேங்கிங் ஆப்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியே நிறைய ஆஃபரும் கொடுப்பாங்க, அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எக்கனாமிக் டைம்ஸில் இந்த ஆர்டிக்கல் தான் போன இதுலேயே காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அபவுட் இது மெயினாக டிஜிகோல்டு. இந்த டிஜிகோல்டு பார்த்தீங்கன்னா 1.95 crore வந்து ஸ்டோலன் ஃப்ரம் ஆதித்ய பிர்லா. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் யாருக்கு தெரியலையோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து திரும்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. பட் இது டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணுன்னா இது வந்து நீங்கள் எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஆதித்ய பிர்லா கேபிட்டல் போய் நீங்கள் பார்க்கலாம். ஆதித்ய பிர்லா எக்கனாமிக் டைம்ஸ்னு நீங்கள் கூகுளில் கொடுத்தாலே வந்து அந்த ஹேக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் ஆல்மோஸ்ட் வந்து 1.95 crore வந்து வேர்ல்ட் டிஜிட்டல் கோல்டு கஸ்டமரோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க, ரீரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்கு தான் வந்து இதை சொல்லிகிட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.